இடத்துல வந்து சிம்பு அவர்கள் எல்லார்கிட்டயுமே ஒரு பிரச்சனை ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல இவருக்கும் ப்ரொடியூசருக்கு ஒத்துக்காது, டைரக்டருக்கு ஒத்துக்காது அப்படின்னு. ஆனா மணிரத்னம் படம்னா மட்டும் சிம்பு ரொம்ப கரெக்ட்டா இருக்காரு. அதுவும் கமல் சார் கூட இருக்கும்போது ரொம்ப அதுவும் தக் லைஃப்ல அந்த கால் ஷீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நடிச்சு குடுத்தாரு. ரொம்ப கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு போனாரு. எல்லாமே சொல்றாங்க. இத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அதுக்கு அவரே விளக்கம் குடுத்துருக்காரு. ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து படப்பிடிப்புக்கு லேட்டா போறேன். ஆனா மணிரத்னம் படத்துக்கு மட்டும் கரெக்ட்டா வந்துர்றேன்னு பல பேர் பேசுறாங்க. மணிரத்னம் வந்து லேட்டா வர்றதில்ல ஷூட்டிங்க்கு. ஏன்னா நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா டைரக்டர்களுமே ஷூட்டிங்க்கு லேட்டா வருவாங்க. நான் மட்டும் இதுக்கு முன்னாடி போணும்னு நான் லேட்டா வர்றேன். அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்து காரணங்கள் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து மானிட்டர் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, அதில வர்ற கரெக்ஷன பார்த்துட்டு மைக்ல சொல்ல மாட்டாரு. நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள்ட்ட, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டாரு. கிட்ட வந்து நம்மட்ட சொல்லிட்டு போவாரு. இவங்க வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர் வந்து இப்போ உள்ள இயக்குனர்கள், அவரு சமீபத்தில பண்ண இயக்குனர்கள் குறித்து நெறையா குறை சொல்றாரு.